எல்லோருக்கும் ஹாய். நாங்கள் விஷ்ணு சரவணனோட ஆஃப் இயர்லி லீவுக்காக சொந்த ஊருக்கு போயிருந்தோம். சரணுக்கும் சரி, தர்ஷினிக்கும் சரி, இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. சரண் அவங்க சித்தப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஊருக்கு போனதுலேருந்து சரியான தூக்கத்தையே மறந்துட்டாங்க. குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து விட்டால் போதும், பக்கத்தில் இருக்கிற அத்தை பசங்க, மாமா பசங்க, சித்தி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா விளையாடி டயர்டாயிட்டாங்கன்னா அவங்களே தூங்கிடுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல. பிறந்த ஊரும் அதே ஊர் தான், மேரேஜ் பண்ணிட்டதும் அதே ஊர் தான். பட் இப்போ வாழ்கிற இடம் மட்டும் வேறு. நான் பிறந்து வளர்ந்த இடம் இது தான். சுற்றியும் வயல்வெளிக்கு நடுவில் தான் வீடு. இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் வளர்ந்துட்டு இப்போ சென்னையில் இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வாழ்க்கையை ரன் பண்ணி தானே ஆகணும். என் பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவனும் எங்கள் அக்கா பொண்ணும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ ஆள் இல்லாதனால வீடெல்லாம் வேறு மாதிரி ஆயிட்டுருக்கு. நல்லா விளையாடி முடித்ததும் வீட்டுக்கு போகலாம் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவன் தயங்கி நின்றுட்டே இருந்தான். வேண்டாம்மா, மறுபடியும் கயனிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.